இன்றைக்கி உலகத்தில் எல்லாத்துக்குமே கவலைகள் இருக்குது இல்லையா? வருத்தம் இருக்குது, ஏதாவது கஷ்டம் இருக்குது. உலகத்தின் வாழ்க்கையிலே நிச்சயம் இதுவெல்லாம் வரத்தான். சொல்லப்போனால் நமக்கு வரக்கூடிய கவலைகளும் கஷ்டங்களும் கூட நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி கூட அல்லாஹ் வைத்திருக்கலாம். பாருங்கள், ஹதீஸிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. செய்தினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பாக சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா யுஸீபுல் முஃமின மின் வஸபின் வலா நஸபின் வலா சக்மின் வலா ஹஸினின் ஹத்தல் ஹம்மு யஹும்மு இல்லா கஃபர பிஹி மின் ஸய்யிஆத்திஹி. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய வறுமை, கஷ்டம், கவலை, மனதிலே நெருக்கடி, இதுவெல்லாம் கூட இதன் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறோன்னா விளங்கிக்கணும், இந்த கவலையும் கூட நமக்கு நன்மை தான். எந்த அளவுக்கு வருதுன்னா ஹதீஸில் வந்திருக்கிறது, தபரானியிலே வந்திருக்கிறது. உலகத்தில் கவலை இல்லாதவங்க யாராவது உண்டா? கிடையாது. கவலை இல்லாதவங்க யாரும் கிடையாது. சின்ன வயசுலேருந்து, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைய. முல்லா நஸ்ருதீன் ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போனாராம். போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அறிவிப்பு கொடுத்தாராம். கவலை இல்லாத வாழ்க்கை வேணுமா? நாளை காலைல 10 மணிக்கு இங்கே வாங்க, உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், கவலைக்கெல்லாம் தீர்வு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அந்த 10 மணிக்கு வர்றதுக்கு நீங்கள் எனக்கு 1 திர்ஹம் தர வேண்டும், ₹1 காசு தரணும். ₹1 அவங்க ஊர்களுடைய ₹1, இந்த காசு தரணும்னு சொல்லி கூப்பிட்டாராம். எல்லாரும் அடிச்சு பிறண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தான் கவலை இருக்குதே. அந்த 10 மணிக்கு சொன்னதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. எல்லாரும் 8 மணிக்கு வந்து போட்டி போட்டு தள்ளுமுள்ளா இருக்குது. 10 மணி ஆக போது, முல்லாவை காணோம். எங்கே கவலைக்கு தீர்வு சொல்லக்கூடிய முல்லாவை எங்கன்னு ஒரே தேடுது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நிதானமாக ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்தார். என்ன முல்லா, கவலைக்கு தீர்வை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கீங்களே, நாங்கள் எவ்வளோ பரபரப்பாக ஆர்வத்தோட முதல்ல வந்து நிற்கிறோம். இந்த சொல்கிறேன்னு சொல்லி வந்தார். எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சின்ன டேபிளுக்கு மேலே ஏறி, நான் கவலைக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லன்னு சொல்லியிருந்தேன், அப்படி தானே? கவலைக்கு தீர்வு வேற ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது அப்படின்னாரு. இந்த உலகத்தில் பிறக்கவே கூடாது. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையிலே கவலை கஷ்டம் எல்லாம் இருக்கத்தான். இதை புரிஞ்சுக்குங்க, யதார்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் நிறைய கட்டிட்டார். அன்பர்களே, இப்போ வாழ்க்கையில் இந்த உலகத்துக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு வருத்தம் கவலை இருக்கத்தான் செய்யும். ஹதீஸில் வந்திருக்கிற தபரானிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது பாருங்கள். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி தர மாதிரி ஒரு ஹதீஸ், நம்ம எல்லாத்துக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மினதுனூபி தம்பன் லா யுகஃபிருஹ ஸலாத்து வஸ்ஸியாமு வலல் ஹஜ்ஜு வல் உம்ரா. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களிலே சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்தை அழிப்பதற்கு தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ உம்ராவோ வர முடியாது. தொழுகையின் மூலமாகவோ ஹஜ்ஜின் மூலமாகவோ அதன் மூலமாலாம் அந்த பாவத்தை அழிக்க முடியாது. பின்ன எதை வச்சு தான் அழிக்கிறது? அந்த பாவம் அழிஞ்சாகணுமே. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமா யுகஃபிருஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதர்களே, அந்த பாவத்தை அழிக்கன்னா நாங்கள் என்ன செய்யறது? அதை அழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் ஹுமூமு ஃபீ தலபில் மஈஷா. தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து, எதிர்காலத்தை நினைத்து, தன்னுடைய சம்பாத்தியத்தை நினைத்து, தன்னுடைய உழைப்பை நினைத்து ஒருத்தர் கவலைப்படுறாரு. அந்த கவலை அந்த குறிப்பிட்ட பாவத்தை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு வழியாக வைப்பான். என் லைஃப் என்ன ஆகும் எதிர்காலத்தில், என் பிள்ளைகளை எப்படி நான் உருவாக்க போகிறேன், என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் கட்டி காக்க போகிறேன், எந்த மாதிரியான நான் உழைப்பெல்லாம் நான் செய்ய போகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு, என்னுடைய வாழ்வாதாரத்தை ஈட்டுவதற்கு எந்த மாதிரியான உழைப்புகளை செய்ய போகிறேன் என்று ஒருவர் உட்கார்ந்து ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே திங்க் பண்ண தானே செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் மேற்கொள்ளக்கூடிய அந்த சின்ன யோசனை உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான பாவங்களை அதை அழிக்கும், அதை இல்லாமலாக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவத்திற்கு மன்னிப்பை அல்லாஹ் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். தன்னுடைய பிள்ளைகளை நினச்சி அவன் லைஃப்பை செட் பண்ணி கொடுக்கணுமே, அவரை நல்லபடியாக உருவாக்கணுமே, அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணுமே, ஒரு நல்ல ஒரு வரனை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சேர்த்தி வைக்கணுமே என்று ஒரு தகப்பனாகப்பட்டவர் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டால் அந்த கவலையும் கூட வீணாகாது, அல்லாஹ் அதன் மூலமாக சில பாவங்களை அழிப்பான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான சகோதரர்களே, உலக வாழ்க்கையில் சோதனை கஷ்டமும் அடுத்தடுத்து வரத்தான் செய்யும், எல்லாம் இருக்கத்தான், கவலை இருக்கத்தான்.
ஹதீஸில் வந்திருக்கு, ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹு தஆலா 99 விதமான சோதனைகளை வைத்திருப்பான். ஒன்றை கடக்கும் பொழுது இன்னொரு கவலை, ஒன்றை எல்லாம் ஃபைசலா பண்ணி தீர்வு கேட்டு வரும்பொழுது அடுத்து வேற ஏதாவது ஒன்று வந்து நிற்கும், அடுத்து ஏதாவது வந்து நிற்கும். இது கடைசி எதுவரை நிற்கும்? ஹத்தல் மௌத்து. நாங்கள் ரசூல்லா மௌத்தாகும் வரை இப்படி தான் இருக்கும், இதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் போக வேண்டும் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, சில ஆரோக்கியமான கவலை நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்குது. ஒரு விஷயத்தில் ஒருத்தர் கவலைப்படுறாரு, தன்னுடைய வாழ்க்கையை நினச்சி, தன்னுடைய தொழிலை நினச்சி, தன்னுடைய முன்னேற்றத்தை நினச்சி, அது ஆரோக்கியமான கவலையாக இருக்கும் பட்சத்திலே, அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும் பட்சத்திலே அவர் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல உயர்ந்து போய் நிற்கிறாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ளே வர்றாங்க. காபாவுக்கு பக்கத்தில் சில சஹாபாக்கள் உட்கார்ந்து ரொம்ப கவலை தோந்த முகத்தில் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லா கேட்டாங்க, என்ன உங்களுடைய முகத்தில் கவலையினுடைய ரேகை தெரியுது, என்ன விஷயம்? இல்லையா ரசூலுல்லா, அந்த சத்தி இஸ்லாத்தை கையில் எடுத்துட்டோம், இது எப்படி உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னு தெரியலையே. இங்கேயே இம்பிட்டு பாடுபடுத்துறாங்க, நம்ம சொந்த ஊர் இருக்கிறவங்க ஃபுல்லாக மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் உறவுக்காரங்க, இங்கேயே நம்மளை இம்பிட்டு பாடுபடுத்துறாங்களே, உலகம் முழுக்க கொண்டு போய் இதை எப்படி சேர்க்கறது? சேர்த்து ஆகணுமே, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கமாச்சே இது, உலகத்தின் கடைகோடியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே சொல்லி நாங்கள் ஒரு சின்ன சிந்தனையிலும் கவலையிலும் இருக்கிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, உங்கள் கவலைக்கு நிச்சயமாக அல்லாஹ் தீர்வு கொடுப்பான். நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்க சாதாரணமானது இல்லை. அல்லாஹ் இதை எங்கே வர கொண்டு போய் சேர்ப்பான்னா, ஷார்ட்டாக சொல்கிற புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் இரவு பகல் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் இந்த இஸ்லாம் போயிட்டே இருக்குன்னாங்க. இரவு பகல் வராத இடம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. இரவு வரும் பகல் வரும், மாறி மாறி வரத்தானே செய்யும். அங்கெல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான், கவலைப்படாதீங்க. நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, நான் ஓதி முடித்த மதரசா வேலூர் அல் பாக்கியாது சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய தென் இந்தியாவினுடைய தாய் கல்லூரி. அது கிட்ட சுமார் ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டு காலத்தினுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க, நெருங்கிடுச்சு, 200 ஆண்டுகளை நெருங்கி நிற்கிறது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோடு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கல்லூரி தொடர்பில் இருக்கும். இப்போ நான் அந்த கல்லூரியில் படித்தேன், இந்த மஹல்லாவில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், உங்கள் எல்லாத்தோடும் அந்த கல்லூரிக்கு தொடர்பு உண்டு. யார் வழியாக? என் வழியாக. ஒன்று நேரடி தொடர்பு, அல்லது நான் படித்தவர் அங்கே படித்தவராக இருப்பார், அல்லது அவருக்கு ஆசிரியராக இருப்பவர் அங்கே ஆசிரியராக இருப்பார். தமிழகத்தில் எனக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்குதோ அந்த கல்லூரிகளுக்கெல்லாம் மூலதனமாக தாயாக இருப்பது வேலூர் அல் பாக்கியாது சாலிஹாத். இதை ஏன் சொல்கிறீங்க, சுய புராணமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் அல்லாமா ஷேக் ஷா அப்துல் வஹாபுல் காதிரி ஆலா ஹசரத்னு சொல்லுவாங்க. அவங்க பெரிய பெரிய அறிஞர்களிடத்திலலாம் படித்தவர்கள், சர்வதேச அறிஞர்களிடத்திலே படித்தவர்கள், மக்காவில் சென்று மார்க்கம் படித்தவர்கள். நிறைய படிச்சுட்டு ஊருக்கு வந்து நம்ம படித்ததை மக்களுக்கு போய் சொல்லணுமே, மார்க்கம் என்று தெரியாமல் நிறைய மக்கள் இல்லாததையும் பொல்லாததையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, இப்படி பிதாத்துகளையும் குராஃபாத்துகளையும் மார்க்கம் தடுத்த விஷயங்களை எல்லாம் மார்க்கம் நினச்சி இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி ஊர் ஊராக போனாங்க. எதுக்கு போனாங்க? சத்தியத்தை எடுத்து சொல்லி நேரான வழியை மார்க்கம் அடிப்படையிலே மக்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. அப்படியே போகும்பொழுது திருவாரூர் மாவட்டம் சைடில் ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த ஊருக்கு பேர் திட்டச்சேரி. அந்த ஊரில் போய் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா, எது உண்மை, எது பொய், எது தவறான வழி, எது மார்க்க அனுமதிக்காதது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அங்கே இருந்த ஒருத்தர் கேட்டார், நீ எங்கேருந்து வர்றீங்க? நான் அந்த மாதிரி வேலூர்லேருந்து வர்றேன். சரி, நீங்கள் உங்களை பார்த்தா பெரிய அறிஞர் மாதிரி தெரியுது, உங்களுடைய வார்த்தையில் அவ்வளவு ஞானம் இருக்குது, அவ்வளவு தூரம் மக்களுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அவர். இவங்க சொன்னாங்க, அப்துல் வஹாப் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் நிறைய ஊர்களுக்கு போய் இந்த மாதிரியான அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நான் என்னுடைய சொற்பொழிகளை வைத்து, என்னுடைய உரையை வைத்து அந்த மக்களுக்கு என்னால் ஆனதை கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ அவர் சொன்னாராமா, இது எது நாள் வரை தொடரும்னு கேட்டாங்களாம். இது எது நாள் வரை தொடரும்? நீங்கள் உங்களுக்கும் மௌத்துண்டு, எனக்கும் மௌத்துண்டு, மௌத்து வாசினா முடிஞ்சு போச்சு எல்லாமே. இது ஒரு ஷார்ட் பீரியடாக இருக்க இது. அதனால் நீங்கள் ஒரு நீண்ட கால திட்டமாக ஒரு திட்டத்தை அமையுங்கள். நீங்கள் படித்திருக்கக்கூடிய விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேருங்க. அதற்கான ஒரு நிறுவனத்தை துவங்குங்கள். நீங்கள் மௌத்தாகி விட்டாலும், நீங்கள் மண்ணோடு மண்ணாக போய்விட்டாலும் கூட அல்லாஹு தாலா நீங்கள் கொடுத்த கல்வியின் மூலமாக உருவாகக்கூடியவர்கள் உலகெங்கிலும் போய் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பார்கள், சத்தியத்தை சொல்வார்கள், அசத்தியத்தை களைவார்கள், பிதாத்துகளை மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களை எல்லாம் உடை தேர்வதற்கு அவர்களுடைய உரைகளையும் அவருடைய கல்வியும் பயன்படுத்துவாங்க என்று அவர் சொன்னார். அதற்கு இது சிறப்பான சிந்தனையாக பட்டுச்சு. ஆமாம், நம்ம எத்தனை நாள் தான் இப்படி ஊர் ஊராக போய் சொல்லிட்டு இருக்கிறது? ஒரு மக்களை உருவாக்கலாமே, ஒரு நிறுவனத்தை உருவாக்கலாமே என்று நினைத்துத்தான் வேலூரில்
அவங்க வீட்டினுடைய திண்ணையில் உட்கார்ந்து ஆரம்பித்தாங்க. வீட்டினுடைய திண்ணை இருக்கும்ல, அந்த திண்ணையில் ஒரு 4-5 பேரை வைத்து துவங்கிய மதரசா தான் அல்லாஹு அக்பர். இன்னைக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், பிரம்மாண்டமாக எழுந்து நிற்கிறது மதரசா. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என்று இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய பிள்ளைகளும் அங்கே படித்து உலகத்தின் பல பாகங்களுக்கு போய் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இங்கே நமக்கான தகவல் என்னன்னா, அவங்க உள்ளத்தில் இருந்த ஒரு ஓரத்தில் இருந்த அந்த கவலை தான், அந்த சிந்தனை தான் இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்தது. அன்பான சகோதரர்களே, சில கவலைகள் இருக்கிறதே, அது பெரிய வரத்தை கொண்டு வந்து கொடுத்துவிடும். எனவே தான் சில நேரங்களில் நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய கவலைகளாக வந்தாலுமே கூட நீங்கள் அதை உங்கள் முகத்தில் வெளிக்காட்டக்கூடாது. ரசூல்லா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அன்புக்கு நெருக்கமானவர் செய்தன அலி அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, பிஷ்ருஹு ஃபி வஜ்ஹிஹி வ ஹுஸ்னுஹு ஃபி கல்பிஹி. அவருடைய கவலையை அவர் உள்ளத்தில் வச்சுக்குவார், முகத்தை சந்தோஷமாக வச்சுக்குவார். அந்த கவலையை வெளியே காட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம கேட்குறோமா இல்லையா, என்னப்பா முகம் ஒரு மாதிரி இருக்க, என்ன கவலை உனக்கு, ஏன் உனக்கு ஏதாவது சிரமமா? அப்போ முகமே காட்டி கொடுக்குது சில நேரங்களில். அப்போ அந்த கவலையை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு முகத்தில் எப்பொழுதுமே மலர்ச்சியையும் சிரிப்பையும் வைத்துக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த சிரிப்பும் முகமலர்ச்சியும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்கிவிடும் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் ரசூலுல்லாவுக்கு இல்லாத கவலையா? எம்புட்டு கவலை, சமுதாயத்தை நினைத்து கவலை, சுற்றி இருக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்களை பற்றி கவலை, எம்புட்டு பெரிய போர்க்களங்களுக்கு போனாங்க. நேற்று கூட சொன்னா இல்லையா, எத்தனை போர்களுக்கு ரசூலுல்லாஹ் கலந்துட்டாங்க? 19 போர்கள் கலந்துட்டாங்க. அது போக 37 போர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி அனுப்பி வச்சிருக்காங்க சஹாபாக்களை. இவ்வளவு தூர ஒரு நெருக்கடியான நிலையிலும் கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்திலிருந்து அந்த புன்முறுவலையும் சிரிப்பையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அந்த கவலையிலிருந்து நம்ம ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும்னா மனதார சிரிக்க வேண்டும், மக்களிடத்திலே புன்முறுவலோடு பழக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களோடு விளையாடுவாங்களாம் சிரிச்சு. ஹதீஸில் வந்திருக்குது, ஒரு நாள் சஹாபாக்களுக்கு தொழு வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழு வச்சிட்டு இருக்கும் பொழுது சஜிதாவுக்கு போன நபிகள் நாயகம் எந்திரிக்கவே இல்லை, தலையை தூக்கவே இல்லை. சஜிதாவுக்கு போனவங்க தலையை தூக்கவே இல்லை. தொழுதுட்டு இருக்கவங்கலாம் நினைக்கிறாங்க, என்னது இவ்வளவு நேரம் ஆச்சே, ஏன் சஜிதாந்து ரசூலுல்லாஹ் எந்திரிக்கல. சில சஹாபாக்கள் அப்படி ஓட்டக்கண் வீட்டுக்கு தலையை தூக்கி பார்க்கவே செஞ்சுட்டாங்க. சில சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு சின்னதை வந்து போச்சு, அல்லாஹு தாலா சஜிதாலேயே ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தை முடிச்சுட்டானோ, ரூஹை எடுத்துட்டானோ அப்படின்னு சிந்தனை வந்து போச்சு. ஒரு கட்டத்துக்கு பின்னாடி, நீண்ட நேரத்துக்கு பின்னாடி தொழுகையை முடித்து சலாம் கொடுத்து எங்களை பார்த்து திரும்பி உட்காரும்போது நாங்கள் கேட்டோம், யார் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டு, சஜிதால ஏன் இவ்வளோ இம்புட்டு நேரம் இருந்தீங்கன்னு கேட்டோம். அப்போ ரசூல் சொன்னாங்க, ஒன்றும் இல்லை, நான் சஜிதாவில் இருக்கும்போது என்னுடைய பேர பிள்ளைங்க ஹசனும் ஹுசைனும் வந்து என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. யானை மேலே அம்பாரி விளையாடுவாங்க தெரியுமா பழைய காலத்தில்? இன்னைக்கெல்லாம் எங்கே அஜர்த்து யானை மேலே அம்பாரி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு காலத்தில் இருந்துச்சு. பிள்ளைங்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தோலை தூக்கி வச்சு கொண்டு போன காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு முசீபத்து இறங்கி தள்ளி விட்டு போகக்கூடிய நிலைமை உருவாயிருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய தோளுக்கு மேலே அந்த 2 பிள்ளைங்க ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க விளையாடுறாங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களை இறக்கி விட்டுட்டு அந்த சந்தோஷத்தை நான் வந்து முறிச்சிட்டு என் தொழுகையை தொடர்றதுக்கு என் மனசு விரும்பலை. எப்போ அதுகளாக இறங்கி போகுதோ அப்போ நம்ம எந்திரிச்சிக்கலாம் என்று சொல்லி நினைத்து நான் தாமதித்தேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் இருந்தது சாதாரண நிலையில இல்லை, தொலை வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு பெரிய ஜமாத் தொழுகைக்கு நிற்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களோடு அன்போடு பாசத்தோடு அந்த விளையாட்டிலே கொஞ்சம் அவர்களுக்கான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அன்பர்களே, கவலையை போக்குவதற்கு இதைவிட சிறந்த மருந்து எங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்வது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் விட்டு சிரிப்பாங்க தெரியுங்களா, பல நேரங்களில் சிரிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிரிக்கிறதே இல்லை. வாழ்க்கையில் எதை தொலைச்சாங்களோ தொலைக்கலையோ, சிரிக்க மட்டும் தொலைக்கக்கூடாதுங்க. ஏன்னா நான் சொல்கிறது அடிக்கடி, சிரிப்புங்கிறது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. வேற யாராவது எந்த உயிரினமாவது சிரிக்குதா உலகத்தில்? அப்படி சிரிச்சா கதை என்ன ஆகும் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கற்பனை, இமேஜினேஷன். வீட்டிலேருந்து நீங்கள் வர்றீங்க, 27ஆம் கிழமை தொழுகைக்கு வர்றீங்க, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படி போட்டு அப்படி மனமனன்னு கமன்னு அத்தரெல்லாம் பூசிட்டு வெளியே வரும்பொழுது வச்சுக்கோங்க, உதாரணமாக 2 நாய் ஓரத்தில் 2 கிக்கி புக்கின்னு சிரிக்குது வச்சுங்களேன், உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு அந்தளவு இம்புட்டு நாசமாக இருக்குதா? நாயெல்லாம் சிரித்து நம்மளை கேவலப்படுத்துகிற லெவல்லையா இருக்குன்னு யோசிக்க மாட்டோமா? அல்லாஹு தாலா எந்த உயிரினுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு தன்மையை அல்லாஹ் சிரிப்பிலே தந்திருக்கிறான், மனிதனுக்கு தந்திருக்கிறான். எனவே தான் சிரித்த முகங்களை பாருங்கள், நம்ம கல்விலிருந்து போகவே போகாது, எப்போவுமே இருக்கும். அது உம்மனா மூஞ்சிகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவே மாட்டோம். எப்பொழுதுமே ஒரு 1/2 கிலோ இஞ்சியை தூக்கி வாயில் வைத்துக்கொண்டே கடித்து கொண்டிருப்பவர்களை போன்று சிலர்களை பார்க்க முடியும். அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் அல்ல. ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க?
அவ்வளவு கவலைகள் இருந்தும் கூட அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே புன்முறுவல் இருக்கும். அந்த புன்முறுவலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு நிலவினுடைய அழகே எங்களுக்கு பெருசா தெரியாது, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தினுடைய அழகு தான் பெருசா தெரியும். ஒரு செய்தியை சொல்லி முடிக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் மனைவிமார்களோடு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு கதவு தட்டப்படுது. யாருன்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அங்கேருந்து பதில் வந்துச்சு, நான் உமர் வந்திருக்கேன்னு பதில் வந்துச்சு. உமருன்னு கேட்ட மாத்திரத்தில் வீட்டில் இருந்த பெண்கள்லாம் எந்திரிச்சு ஓடி போய் அந்த திரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கிறாங்க. இந்த காட்சியை கண்ட உடனே உமரதியெல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் அல்லாஹ் உங்களை, நீங்கள் சிரிக்கிறீங்க, ஏதோ ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்திருக்குது, அல்லாஹ் உங்களை எப்பொழுதுமே சிரிப்பாக வைத்திருப்பானாக, அல்லாஹ் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவானாக. இதாங்க துவா. ஒருத்தர் சிரிச்சா துவா செய்யணும் மார்க்க சொல்லுது. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு யாராவது நமக்கு முன்னாடி சிரிச்சாங்கன்னா கையை கால்லாம் அரிக்குது, பல்ல நரன்னு கடிக்கிறோம். நீ சிரிக்கிறியா, நீ சிரிப்பா சிரிக்க போற பாரு வாழ்க்கையில், என்னைய பார்த்தா சிரிக்கிற நீ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நண்பர் சிரித்தால் அல்லாஹு சின்னக்க, அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் சந்தோஷத்தை தரட்டும், இன்னும் மகிழ்ச்சியை தரட்டும், இன்னும் ஆனந்தத்தை தரட்டும். ஏதோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நடந்திருக்கு, அதனால சிரிக்கிறீங்க, இன்னும் தரட்டும் அப்படின்னு துவா செய்யணும். பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு அந்த துவாவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்கள் சிரிப்புக்கு என்ன காரணம்? கதையை சொன்னாங்க. நான் மனைவிமார்களோடு பேசிட்டு இருந்தேன், உங்க பேரை தான் கேட்டாங்க, எந்திரிச்சு தெரிச்சு போய் உள்ளார எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சது தான் தாமரம். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அந்த பெண்களை பார்த்து பேசினாங்களாமா, என்ன நீங்கள் என்னையை பார்த்து ஏன் இப்படி பயப்படணும், அச்சப் பண்ணணும், ரோஷம் பண்ணணும்? நான் பயப்படுறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, முகமது ரசூலுல்லாஹ் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்கள்கிட்ட உடனே பதில் வந்துச்சு, எங்கள் நபி சாஃப்ட்டு, நாங்கள் எப்படியும் அவங்கள்ட்ட பேசிக்கலாம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஹார்டான ஆள், கொஞ்சம் ரோஷக்காரரு, எனவே உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமர் இங்கே திரும்புங்க, கதைக்கு வாங்க. உங்களை பார்த்து நீங்கள் ஒரு ரோட்டில் போனீங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே சைத்தானே வர்றதில்லை, பயந்து அடுத்த தெருக்கு ஓடி போயிடுறான். சைத்தானே ஓடும் பொழுது இந்த பெண்கள்லாம் ஏமாத்திரம், விட்டு தள்ளுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, இங்கே நமக்கு செய்தி என்னன்னா, குடும்பத்தோடு உட்கார்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக மனம் விட்டு சிரித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பேசியிருந்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். அப்போ சிரிப்பு இருக்குது, மனசில் எம்புட்டு கவலை இருந்தாலும் அதை அப்படியே எல்லாத்தையும் கீழே இறக்கிறோம், அதை கீழே இறக்கக்கூடிய வேலையை செய்துவிடும். எனவே கவலையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக மனம் விட்டு சிரிக்க வேண்டும், புன்முறுவலோடு நம்முடைய முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அலி ரலியல்லாஹு சொன்னதை போன்று கவலையை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு முகத்திலே நாம் மலர்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளியே காட்ட வேண்டும். அப்போ சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கவாதிகள் என்ன துவா செய்வார்கள் என்றால், அல் குர்ஆன் சொல்கிறது, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், எங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலையையும் போக்கி விட்டாய். இந்த உலகத்தில் தாங்க கவலை, எல்லா கவலையும். ஆனால் உலகம் முடிந்து சொர்க்கத்திற்கு ஒருவர் போய்விட்டால் அங்கே எந்த கவலையும் கிடையாது. அங்கே கவலையும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, மன அழுத்தமும் கிடையாது, நெருக்கடியும் கிடையாது. அங்கே ஒன்லி சந்தோஷம் மட்டும்தான், மகிழ்ச்சி மட்டும்தான், ஆனந்தம் மட்டும்தான். எனவே அவர்கள் அங்கே போன பிறகு அதை அனுபவிக்கிற சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், யா அல்லாஹ், எம்புட்டு கவலையோடு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எல்லா கவலையும் போக்கி எனக்கு நிம்மதியை தந்துட்டாயே என்று சொர்க்கவாதிகள் சொல்வதாக நாம் குர்ஆனிலே இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஃபாத்திர் என்கின்ற அத்தியாயத்திலே கூறப்படுவதை பார்க்கிறோம். எனவே நாம் கவலையிலிருந்து வெளியே நாம் நிம்மதியாக வாழ்க்கையை நாம் லேர்ன் பண்ணணும் சொன்னால், அதை அனுபவிக்கணும்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடு பார்க்கிற பொழுது, முகமலர்ச்சியோடு ஒருவரை சந்திப்பது, முகமலர்ச்சியோடு சலாம் சொல்வது, இதுவெல்லாம் நம்முடைய கவலையை போக்குவதற்கான வழியாக மார்க்கம் சொல்லுகிறது. பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்